வெல்கம் யூவர்ஸ். குயின் யுவர் கிங்டம்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? It's a very easy craft using with a paper for craft beginners. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஆரிகாமியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிகாமியில் ஃபாக்ஸ் ஃபேஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரிகாமி பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் பேப்பர் கிடைக்கும்போது கலர் பேப்பரில் நீங்கள் செஞ்சு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆரிகாமியில் ஃபாக்ஸ் ஃபேஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் நான் ஒன் சைட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பேப்பர் கிடைச்சாலும் ஓகே தான். இதில் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ராஸாக இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஃபஸ்ட்டு டயகனலாக ஒரு ஃபோல்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு கார்னரையும் கரெக்டாக ஷார்ப்பாக ஜாயின் பண்ணி கீழே ஃப்ளோரில் வச்சுட்டு மிஸ் ஆகாமல் எப்படியும் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட மட்டும் விடாமல் இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நெயில் வச்சு இந்த சைடு இப்படி நான் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தம் ஃபிங்கரோட நெயில்ஸ் வச்சு இப்படி நான் ரிவர்ஸ் சைடில் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா க்ரீஸ் மார்க் நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும். இதை வந்துட்டு ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த வி ஷேப் வந்துட்டு உங்களை பார்த்து இருக்க மாதிரி நீங்கள் வச்சுட்டு மேலே இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு க்ரீஸ் மார்க்கை நீங்கள் சின்னதாக வந்துட்டு இந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு க்ரீஸ் மார்க் இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து ஆரிகாமியில் நான் சொல்லியிருக்கேன், பென்சில் வச்சு மார்க் பண்ணக்கூடாது. ட்ரா பண்ணி நீங்கள் வரைஞ்சி இது பண்ணி ஃபோல்ட் பண்ண வேண்டாம். ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் தான் ஆரிகாமியில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி சென்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாக்ஸ் ஃபேஸுக்காக இப்படி வி ஷேப்பில் தான் வரும். இப்போ இதோட காது கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இது ரெண்டு அசம்ஷன் இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டயகனல் ஃபோல்டை இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறேன். இங்கே சென்டர் பாயிண்ட் வந்துட்டு வி ஷேப்போட ஷார்ப் ஏஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதுக்கு ஒரு ஃபிங்கர் கொஞ்சம் தள்ளி நான் என்ன பண்ணுறேன், இப்படி நான் இந்த ஃபோல்டு இங்கே வர்ற மாதிரி இப்படி நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஃபோல்ட் பண்ணிடுறேன். இப்படி நீங்கள் வச்சுட்டு இங்கே நீங்கள் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க, லைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ண இப்படி லைட்டாக நகரும் போது லைட்டாக நகர்த்தி இது பண்ணிக்கோங்க. நகர்த்தி இப்படி இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கணும். இங்கே ஷார்ப்பாக வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா இங்கே லைட்டாக நகரும். நமக்கான ஒரு ஃபிங்கரோட டிஸ்டன்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எனக்கு இங்கே க்ரீஸ் மார்க் இருக்குது. ஸோ ஒரு ஃபிங்கர் டிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி டைட்டாக என்ன பண்ணிவிடுங்க, ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரியே தான் தம் வச்சும் தென் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சும் நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் இதே மாதிரியே இந்த சென்டர் ஃபோல்டு இங்கே க்ரீஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ரீஸ் மார்க்குக்கு இந்த சைடில் நான் அதே மாதிரி இந்த டயகனல் லைன் வந்து நமக்கு இங்கே இப்படி வரணும். இப்போது இப்படி நான் கரெக்டாக இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் நான் வச்சுட்டேன். இங்கே ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணும், நமக்கு லைட்டாக மூவ் ஆகும். நம்ம வச்சதை விட லைட்டாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும், மேலே நகரும். ஸோ இப்போ இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்போசிட் ஹேண்டை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் க்ரீஸ் மார்க்கை நல்லா டைட்டன் பண்ணிவிடுங்க. இப்படி டைட்டன் பண்ணிட்டா நமக்கு ஃபாக்ஸ் ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபாக்ஸோட காது மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ராங் சைடு. இதை ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு வந்து நமக்கு ஃபாக்ஸோட ஃபேஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆரிகாமி ஃபாக்ஸ் ஃபேஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதில் நம்மளால் வந்து செய்ய முடியும். ஸோ இப்போ ஐஸ் வந்துட்டு உங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக வரைய முடியும்னா வரைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஓவல் ஷேப் பேப்பர்ஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நான் இதை வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஓல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ஐஸையும் நான் அந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒயிட் கலரில் நமக்கு பேப்பரில் இல்லை இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒயிட் கலருக்காக நான் இன்னொரு பேப்பரில் ஓவல் ஷேப் கட் பண்ணி லைட்டாக ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி இதில் ஐஸுக்கு நான் இங்கே மார்க் பண்ணல, ஆனால் என்ன பண்ணிடுறேன், இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரியே இதையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம லைட்டாக ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி ஐஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டான பொசிஷன் பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், ஐஸ் ஸ்டிக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஐ பால்ஸுக்கு உங்ககிட்ட மார்க்கர் இருந்ததுன்னா மார்க்கர் வச்சு ஐ பால்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இது ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இது நகராது. ஐ பால்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஃபாக்ஸோட ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபேஸில் நம்ம ஃபாக்ஸ் ஃபேஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபாக்ஸ் ஃபேஸ். தென் நெக்ஸ்ட் நோஸ் வந்துட்டு போட்டுடுங்க. ஃபாக்ஸோட நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்படி ஃபில்அப் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன், தென் இந்த சைடு ஒரு பெண்ட், இந்த சைடு ஒரு பெண்ட். ஸோ நவ் ஃபாக்ஸ் ஃபேஸ் இஸ் ரெடி.
இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு ஃபாக்ஸ் ஃபேஸ் வந்துட்டு ஈஸியாக நம்ம ஆரிகாமியில் செஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நீங்கள் கலர் பேப்பரில் செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஓல்டு நியூஸ் பேப்பரில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலர் பேப்பரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபாக்ஸ் ஃபேஸ் இஸ் ரெடி. நமக்கு இப்போது நம்ம ஆரிகாமியில் ஃபாக்ஸ் ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட ஆரிகாமியை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு பேசிக் ஸ்டெப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்னொரு இன்னோவேட்டிவாக ஒரு கிராஃப்டோட வரேன். தேங்க்யூ. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.